வணக்கம். ஜனநாயக திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலுக்கான தங்களது எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் நம்மோடு பகிர்ந்துக்க போகிறாங்க. புதிய ஆட்சி தன்னுடைய அதிகாரத்தை மக்களுக்காக செய்யும் என்ற நம்பிக்கையோடு எனது கோரிக்கையாக நான் வைப்பது, திருவாலி ஏரி கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலமும், பெருந்தோட்டம் ஏரி 135 ஏக்கர் நிலமும் கொண்டதாக அமைந்திருக்கிறது. இவ்வளோ பெரிய ஏரியை வைத்துக்கொண்டு நீர்நிலைகளை ஒழுங்குபடுத்தாமல், தூர்வாராமல் சென்ற அரசுகள் அனைத்துமே அதே நிலையை கடைபிடிக்கின்றது. வருகின்ற ஆளும் வர்க்கமானது அதை செய்யும் என்று நம்புகிறோம். அதனுடைய கரையை நன்கு பலப்படுத்தி சிறப்பானதொரு அந்த நீர்நிலையை மேலாண்மையை அது நடைமுறைப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். எங்கள் தொகுதியை பொறுத்தளவில் ஒரு தொழிற்பேட்டை கூட இல்லை. இங்கு உள்ள இளைஞர்களுக்கோ மற்ற இளைஞர்களுக்கோ எந்தவித வேலை வாய்ப்புகளுமே உருவாக்கி தராமல் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. எனவே புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி பூம்புகார் தொகுதியிலே பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும். அத்துடன் காவிரி ஆறு நீர்வளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அங்கு மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும். அத்துடன் இரு கரையையும் பலப்படுத்தி அதன் அருகில் உள்ள இடங்களில் மூலிகை செடிகளை வைத்து அதை வளர்த்து மக்களுக்கு பயனுள்ளதாக செய்ய வேண்டும். அதே போன்று ஏழை மக்கள் அனைவருக்குமே வீடுகள், கான்கிரீட் வீடுகள் கட்டி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்காம ஒரு கிராமத்தை எடுத்தால் அத்தனை வீடுகளுமே கட்டி கொடுத்தால் பிரச்சனைகள் வராது. நிதி ஒதுக்காமல் குறைந்த நிதியை ஒதுக்குவதால் ஒரு கிராமத்திற்கு ஒரு வீடு 2 வீடு என்று கட்டி கொடுப்பதனால் கிராம மக்களுக்குள்ளேயே ஒரு தகராறை ஏற்படுத்தக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. சாலைகளை குண்டும் குழியுமாக இருக்கின்றன. அதை சரி செய்து நல்ல தரமான சாலைகளாக அமைத்து கொடுக்க வேண்டும். விவசாய விளைபொருட்கள் பூம்புகார் தொகுதியை பொறுத்தளவிலே சேமிப்பு கிடங்குகளை இன்னும் அதிகம் கட்டி நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகமாக்கி லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நிலையை விவசாயிகளுக்கு உருவாக்கி தர வேண்டும். நன்றி, வணக்கம். அரசு மாதிரி பள்ளி, அனுபவமிக்க ஆசிரியர்களால் அரசு பள்ளி சீர்காழி சட்டமன்றத்தில் நகரத்திலேயே ஒரு அரசு ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி இல்லை என்பது நீண்ட நாள் கோரிக்கை. உலக நூலக தந்தை ரங்கநாதன் பிறந்த ஊரில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி இல்லாதது, தரமில்லாமல் இருக்கிறது. தரமில்லாமல் இருக்கிறது எங்களுடைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய கனவு. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயால், மன உபாதைகளால் ஒரு நவீனமயமாக்கப்பட வேண்டிய விளையாட்டு மைதானம் இந்த தொகுதியில் இல்லை என்றது எங்களுடைய இளைஞர்களுக்கான எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. நாகை ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்திலே அதிக அளவிலே விளையாட்டுத்துறையில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்த ஊர் இந்த மண். கடந்த 5 ஆண்டுகளில் 304 விளையாட்டு வீரர்கள் அரசு பணியில் நேரடியாக எங்கள் பள்ளி சீர்காழி சபாநாயக முதலியார் பள்ளியால் பல உயர் பதவிகளை அடைந்துள்ளனர். ஆனால் இந்த ஊரில் ஒரு விளையாட்டு மைதானம் இல்லாதது எங்களுடைய ஏமாற்றமான கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பகுதியில் சர்க்கரை ஆலை இயங்கி வந்தது. அது பெருமளவில் இந்த கரும்பு விவசாயிகள் பயனடைந்து வந்தனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தால் இந்த சர்க்கரை ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டு கிடக்கிறது. இதோ திறக்கிறோன்னு எல்லா ஆட்சியாளரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுவரையும் அந்த சர்க்கரை ஆலை திறக்கப்படலைங்க. இந்த சர்க்கரை ஆலை திறந்தால் இந்த பகுதியில் நெல்லுக்கு பதிலாக நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, கரும்பு சாகுபடி பண்ணுவாங்க. கரும்பு சாகுபடி பண்ணால் அவங்களோட வாழ்வாதாரம் உயரும். இயற்கை சீற்றங்களால் நெல் அதிகமாக பாதிக்கப்படுது. கரும்பு ஓரளவு இயற்கை சீற்றத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர். இந்த பகுதியில் அந்த சர்க்கரை ஆலையை மீண்டும் திறந்தாங்கன்னா இங்கே உள்ள பகுதியில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்கே உள்ள வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள், டிராக்டர், இந்த மாதிரியான வாகனங்கள் பயனடையும். விவசாயிகளும் பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாலை இங்கே இயங்கி வந்தது. அந்த பஞ்சாலையும் மூடப்பட்டு விட்டது. அது இந்த மாவட்டத்தில், டெல்டா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வேளாண் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம். இங்கே இந்த ONGC இந்த மாதிரி விவசாயத்தை அழிக்கக்கூடிய திட்டங்கள் இல்லாமல் விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டைகளை உருவாக்கினா இந்த மாவட்டத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் தாலுக்காவுக்கு ஒரு மாடர்ன் ரைஸ் மில் இருக்கணும். இங்கே சீர்காழியில் ஒரு MRM இருக்குது. இங்கே திருச்செம்பள்ளியில் செமினார் கோயில் ஒன்றிய அந்த பிளாக்கில் ஒன்று இருக்குது. மயிலாடுதுறையில் ஒன்று இருக்குது. ஆனால் குத்தாலம் தாலுக்காவுக்கு ஒரு மாடர்ன் ரைஸ் மில் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா இது நெல் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாவட்டமாக இருந்தாலும் இங்கே நெல் அரைக்கிறதுக்கு அல்லிங் ஏஜென்ட் மூலிமா வெளியில் உள்ள ஒரு தனியார்
தனியார் மூலயமாவே நெல் அரிசி அரைச்சி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ குத்தாலம் தாலுக்காவுக்கு ஒரு மாடர்ன் ரைஸ் மில் உருவாக்குனாங்கன்னா அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் பயனடைவாங்க, அந்த பகுதியில் உள்ள டிராக்டர் வச்சுருக்கவங்க, லாரி, இந்த மாதிரி இங்கே உள்ள தொழிலாளர்களும் பயனடைவாங்க. அதனால் குத்தாலம் தாலுக்காவுக்கு ஒரு மாடர்ன் ரைஸ் மில் வேணும். அதுபோல் இந்த கழுமலை ஆறுன்னு ஒரு ஆறு இந்த சீர்காழி நகர்பகுதியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆறு, அது திருஞான சம்பந்தரால் பதியம் பெற்ற ஒரு பாடல் பதியம் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஆறு. ஆனால் இந்த கழுமலை ஆற்றை பார்த்தீங்கன்னா முற்றிலும் சாக்கடையாக மாறி ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அவலநிலை இந்த சீர்காழி காழி மாநகருக்குள்ளே நிகழ்ந்துட்டு இருக்கு. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உப்பனாறு சீர்காழி எல்லைக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புறவாக்கியாக இருக்கும். சீர்காழி மையப்பகுதியை வலுப்படுத்தி போன அந்த கழுமலை ஆறு இன்னைக்கு கழிவுநீர் ஆறாக மாறி இருக்கிறது அந்த ஆட்சியாளர்களோட கொடுமை. அந்த கழுமலை ஆற்றை மீட்டெடுத்து இந்த நீர்வள ஆதாரத்தை பாதுகாத்து கொடுக்கணுங்கிறது என்னோட நீண்டகால கோரிக்கை. ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணுறதுக்கு கூட்டுறவு சங்கத்து மூலயமா 36,600 கடன் கொடுக்குது சர்க்கார். ஆனால் அது அழிஞ்சிட்டா ஹெக்டேருக்கு 17,500 கொடுக்குது. அதாவது ஏக்கருக்கு 7,000 கொடுக்குது. இதை யார் கண்டுபிடிச்சா, எப்படி கொடுக்குறாங்க? இதை கொடுக்கறதே ஒழுங்காக கொடுக்காம கொடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. கணக்கில் ஆளுக்கு 3,000 2,000 அழிஞ்சு போன விவசாயத்துக்கு 4 வருஷமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஏக்கர் என்ன சாகுபடி பண்ணால் என்ன செலவோ அவ்வளவும் இழப்பீட சர்க்கார் கொடுக்க தயாராகணும். உண்மையான பாதிக்கப்பட்ட அத்தனை விவசாயிகளுக்கும் முழு நிவாரணம் கொடுக்கணும். அதாவது காப்பீட்டு நிறுவனம்னு ஒன்றை வச்சு என்ன பண்ணுறாங்க, இடைத்தரகர் மாதிரி மத்திய ஆந்திராவில், கர்நாடகாவில், பாண்டிச்சேரியில் ஒரு ஏக்கருக்கு 15,000 ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. இங்கே இடைத்தரகர்னு ஒருத்தரை வச்சு காப்பீட்டு நிறுவனம்னு வச்சு 7 வருஷம் ஆவரேஜ்னு ஒன்றை வச்சு சுத்தமாக விவசாயியை பழி வாங்கிட்டு 4 வருஷமாக காப்பீட்டு தொகையே சீர்காழிக்கு கிடைக்கல. அப்படியே கொடுத்தாலும் நம்ம பிரிமியம் கட்டுறோம் பாருங்க. அதாவது 1,500 கோடி மத்திய சர்க்காரு, 1,500 கோடி மாநில சர்க்காரு, நாங்கள் 600 கோடி பிரிமியம் கட்டுறோம். இவ்வளவு பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு 1000 கோடியில் கூட விவசாயிகளுக்கு நிவாரணத்தை கொடுக்கல இந்த காப்பீட்டு நிறுவனம். எப்படா பண்ணுதுன்னு பார்த்தா 7 வருஷம் ஆவரேஜ்னு பண்ணி 500 ரூபா, 600 ரூபா, 1,500 இப்படி கொடுத்து விவசாயிகளை பழி வாங்கிட்டாங்க. அதனால் மொத்தத்துக்கு இந்த இடைத்தரகர் இல்லாமல் அண்டை மாநிலத்தில் கொடுக்குற மாதிரி ஏக்கருக்கு 15,000 கொடுத்துடணும். நேரடியாக யாருடைய இடைத்தரகர்களாக கொடுத்துடணும். அடுத்தது நெல் விலை அப்படியே சன்னமாக ஏறி இப்போ 2,500 நிற்கிது. இந்த நெல் விலையை ஒரு 3,500 மாற்றி கொடுக்கணும். உற்பத்தி செலவை கணக்கிட்டு நெல்லுடைய விலையை ஏற்றி கொடுக்கணும். இப்போ இந்த சீர்காழி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இதுவெல்லாம் விவசாய பூமி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்தங்கிய தான் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் இருக்கிற ஒரு இடம். இது ஒரு ஒன்றும் வளர்ச்சி பெறாத ஒரு இதாக இருக்குது. இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இடம்னு வச்சிங்களா, இந்த ஆதீனம் ப்ளஸ் இந்த கோயில் இடம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நல்ல விவசாய நிலமாக இருக்குது, அதை எந்த அரசுக்கிட்ட வந்து அனுமதி வாங்குறது கிடையாது. அவங்க பாட்டே பிரித்து விற்றுட்டு போயிடுறாங்க. அதில் அரசோட எந்தவித நலத்திட்ட உதவியும் செய்ய முடியல. ஏன்னா அந்த இடத்த வந்து அவங்க சரியாக அரசுக்கு வந்து ஒப்படைப்பு செய்கிறது கிடையாது, ஒரு வரன்முறைப்படுத்துறது கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க. அந்த இடம் கோயில் நிலத்தில் விவசாயம் பண்ணுறவங்க லீஸில் இருப்பாங்க இல்லையா? ஆமாம். அதனால் அவங்களுக்கு வந்து சொசைட்டி மூலிமா கடன் வாங்குறதோ நாளைக்கு அந்த இடத்த பிரித்து கொடுத்துட்றாங்க. ஃப்ளாட்டாக மனைப்பிரிவாக கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்க பேரில் கொடுக்க மாட்டாங்க, மனை வாடகைக்கு உள்ளதுன்னு கொடுத்துட்றாங்க. அவங்களால ஒரு லோன் வாங்க முடியாது, ஒரு முனிசிபாலிட்டியில் போய் ஒரு அப்ரூவல் வாங்க முடியாது, அதுமாரி பண்ணிடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த இதில் அரசுக்கும் எந்த வருமானமும் கிடையாது. ஒரு இடத்த வந்து ஒரு 10 லட்சத்துக்கு விற்றாங்கன்னா அரசுக்கு வந்து ஒரு 20,000 அதில் வரி கிடைக்கும். அதை வச்சு மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் செய்வாங்க. இன்றைக்கி சீர்காழி அந்த தொகுதின்னு எடுத்திங்கனாலும் சீர்காழி ஒரு 60% அந்த மாதிரி கோயில் இடங்கள் தான் இருக்குது. அது ஒரு தனியார் ஒரு சிலர் தான் வந்து அதை வந்து அவங்களோட கஜானாவை நிரப்பிட்டு போகிறாங்க. இதில் மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அரசுக்கும் பிரயோஜனம் இல்லை. இதை வருகின்ற அரசு எந்த அரசாக இருந்தாலும் அதை வந்து ஒரு வரன்முறைப்படுத்தி அது மக்களுக்கு பயனுள்ளதாக அதை மாற்றணும். அது எங்களோட கோரிக்கை. எங்களது தொகுதியில் மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிற கொள்ளிடம் தடுப்பணை இதுவரையில் முழுமையாக கட்டப்படாமலே தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி வருகிற பொழுதும் அந்த தடுப்பணை சம்பந்தமான செய்திகள் வெளியே வறுமை ஒழிய அந்த தடுப்பணை கட்டுவதற்கான எந்தவித முன்முயற்சிகளும் இதுவரை செய்யவே இல்லை. அடுத்தபடியாக பல கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏற்கூர் எம்ஆர்எம் மில்லே பெரிய பெரிய அளவிலான கண்டெய்னர்கள் கட்டப்பட்டு அது பயன்படும் விதத்தில் அறவே இல்லாமல் மிக மோசமான சீரழிந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அரசின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையிலே அங்கே முடக்கப்பட்டிருப்பதை பொதுமக்கள் அறியாது இருக்கிறார்களா அல்லது அரசு கண்மூடித்தனமாக இருக்கிறதா? இங்கே நிறைய பகுதிகளிலே இங்கே நெல் கொள்முதல் நடக்கிறது. அதை பெரிய அளவில் சேமிப்பு கிடங்காக மாற்றுவதற்காகத்தான் எருக்கூர் கிடங்கு உற்பத்தி உருவாக்கப்பட்டது.
ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்தாமல் அரசின் பணத்தை வீணடித்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த பகுதியிலே ஒரு தொழிற்பேட்டை அமைய வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பகுதி விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பகுதி. விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பகுதி என்பதனால் இங்கே பேப்பர் மில்லோ அல்லது நெல் உற்பத்திக்கான வெளி விநியோகமோ தொழிற்சாலைகளோ இங்கே அமைக்கலாம். அப்படி எந்தவித ஒரு திட்டங்களும் இல்லாமல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட புத்தூர் கலைக்கல்லூரியிலே மாணவர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து கூட இங்கே வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மிக எளிமையான சூழ்நிலையில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு மாணவர் விடுதி அமைத்து கொடுத்தால் அவர்கள் முன்னேறுவதற்கு மிக ஏற்பாடாக இருக்கும். ஐந்தாவதாக, இந்த பகுதியிலே பெரிய அளவிலே யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2வில் செல்லக்கூடிய மாணவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு கல்வி மையத்தை ஆரம்பித்து அவர்கள் மேலும் மேலும் உயரும்படியான கல்வியிலே சிறந்து விளங்குவதற்கான ஏற்பாடை இந்த அரசு செய்வதற்கு, ஒரு யூபிஎஸ்சி கல்வி மையத்தை உருவாக்குவதற்கு இந்த சீர்காழி நகரத்தை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கொள்ளிடம் பகுதியில் நீண்ட நாள் பிரச்சனையான குடிநீர் பிரச்சனை. கொள்ளிடம் பகுதியில் பழையபாளையம் கிராமத்தில் ஓஎன்ஜிசி எண்ணெய் கிணறு நிறைய இருக்குது. இந்த எண்ணெய் கிணறால், ஆழ்துளை கிணறால் பூமியிலிருந்து எங்களுக்கு குடிநீரில் எண்ணெய் கலந்து வருது. நீங்கள் இப்போ எங்கள் பகுதியில் நீங்கள் நிறைய இடங்களில் செய்தி மூலயமா பார்த்துருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எண்ணெய் தண்ணி காவி நிற தண்ணி, இது ஓஎன்ஜிசி ப்ராப்ளம்னால வருது. இதனால் கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு இருந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அப்போவே ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே திட்ட மதிப்பில் இதை கொண்டு வந்தாங்க. இது முழுமை பெறாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் திட்டத்தில் எங்கள் பகுதியில் கொள்ளிடம் பகுதியில் 33 ஓவர் டேங்க் கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2022-23 நிதியாண்டில் 33 ஓவர் டேங்க் கொள்ளிடம் பகுதியில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கட்டியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த ஓவர் டேங்க் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. பல முறை இந்த நம்மளுடைய ஊடக வாயிலாக செய்தி வெளியிட்டும் கூட அரசும் அதிகாரிகளும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. 33 ஓவர் டேங்க், ஒரு ஓவர் டேங்கோட மதிப்பு 17 லட்சத்திலிருந்து 22 லட்சம் வரைக்கும் திட்ட மதிப்பு. 30,000 கொள்ளளவு கொண்ட ஓவர் டேங்க். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 33 டேங்கும் கொள்ளிடம் பகுதியில் இருக்குது. இது அரசு திட்டங்கள் வந்தாலும் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கொள்ளிடம் பகுதி, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கொள்ளிடம் பகுதி எங்கள் பகுதிக்கு தண்ணியே கிடையாது. என்ன காரணம்னா, இந்த அண்ணன் சொன்ன மாதிரி தடுப்பணை உப்பு தண்ணி உள்ளே வந்துடுது. எங்களுக்கு ஒரு பக்கம் ஓஎன்ஜிசி பூமியை கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேலே பூமி தகடுகளை உடைச்சிட்டாங்க. தண்ணி பம்ப் அடிச்சிங்கன்னா பம்பில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆயில் தான் வருது, குருடு ஆயில் மிக்ஸ் ஆகி தண்ணியில் அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷத்தில் மஞ்சள் கலராக ஆகிடும். இதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வருது. நிறைய நாங்கள் எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய தொற்று நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளம் வருது, பல்லு காவி ஆகிடுது, ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வேறு ஏதோ அரிசியிலலாம் நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு அது இல்லை. சுகாதாரமான குடிநீர் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் ஒரு ஓவர் டேங்கு, 33 டேங்கு இருக்குது. கேட்டால் என்னன்னா, அந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயிலிருந்து ஓவர் டேங்க்கு கனெக்ஷன் கொடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய 4 பேர் 2 லென்த் பைப் எடுத்துகிட்டு போனால் கொடுத்துடலாம். ஆனால் இது என்னவோ இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆட்சியாளர்களின் அலட்சிய போக்கு. இந்த ஆட்சியாளர்களின் அலட்சிய போக்கால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு பல கிராமங்களில், இன்றைக்கி 42 கிராம பஞ்சாயத்தில், கொள்ளிடம் பகுதியில் 42 கிராம பஞ்சாயத்தில் 33 கிராம பஞ்சாயத்தில் ஓவர் டேங்க் கட்டியிருக்கு. எப்போ கட்டினாங்க? 2022-23 கட்டியிருக்கிறாங்க. இதை நாங்கள் பல முறை அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம், ஆட்சியாளர் கொண்டு போயிருக்கோம், போராட்ட வாயிலாக தெரியப்படுத்தியிருக்கோம். எதற்கும் இவங்க செவிசாய்க்கல. எங்களுக்கு இந்த உங்கள் ஊடக வாயிலாக எங்களுக்கு கேட்குறோம், எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இலவசங்கள் வேணாம், எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு குடிக்க தண்ணி கொடுங்க, வேறு எதுவும் உங்களுக்கு கேட்கவே இல்லை. நீங்கள் இந்த பகுதியிலேருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக தான் நீங்கள் போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சார்ந்த இயக்கம். முதல்ல நீங்கள் எங்களுக்கு உறவுக்காரவங்க, எங்கள் கூடையே வாழ்கிறவங்க. நீங்களும் உங்கள் முன்னோர்களும் இந்த தண்ணியை தான் குடிச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் இந்த தண்ணியை தான் குடிச்சு வாழ போகுது. எங்களுக்கு நல்ல குடிநீர் கொடுங்க. ஆட்சிகள் மாறுகிறது, காட்சிகள் மாறவில்லை என்பது போல
ஒவ்வொரு திட்டங்களும் எளியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் போய் சேரவே மாட்டேங்குது. அதனால் கல்வியில் அதிகமாக படிக்கிறவங்க டிபிசி நீட் எக்ஸாம் இதே பாஸ் பண்ணி போயிடறாங்க. கல்வி தரத்தில் 10வது 8வது படிக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு அரசு ஐடி தொழிற்கல்வி மையம் ஒன்று அமைச்சிடணும், என்னோடய கோரிக்கையாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அரசு அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாம் வந்து ஏழை எளியவர்களும் செல்ல மாட்டேங்குது. அதுக்காக ஒவ்வொரு ஊராட்சியிலையும் வந்து ஒரு சேவை மையம் உருவாக்கி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கோ அந்தந்த திட்டங்களை அலுவலர்களுக்கோ குறைகளை வந்து எளியவர்கள் போனாக்க அமைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சேவை மையத்தை உருவாக்க வேண்டும் என்பதை என் கருத்தாக பதிய வைக்கிறேன். மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் எல்லாத்துக்கும் சேர்த்ததாக தான் இப்போ இன்றைக்கி புதிய தலைமுறையில் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலையும் சேர்ந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட இங்கே கிடையாது. எடப்பாடியார் காலத்தில் ஒரு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போது எதுவுமே கிடையாது. அதுக்கான நடவடிக்கை இது வரைக்கும் யாருமே எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அதோட ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட ஃபீஸ் செக்டார் ஹெவியாக போயிட்டே இருக்குது. சிபிஎஸ்சி தான் இங்கே நல்லா பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அது நவோதயா பள்ளிகள் நிறையா வரணும்னு நான் விரும்புகிறேன். நவோதயா பள்ளிகள் வந்தால் கீழ்மட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் கூட நல்ல ஒரு வாழ்வியலை கற்றுப்பாங்கன்னு நான் விரும்புகிறேன். இன்னொன்று, இந்த சீர்காழிங்கிறது வந்து சட்டநாதர் கோயில், அதை சுற்றி நிறைய கோயில் ஸ்தலங்கள் உள்ள பூமி. இது ஒரு ரொம்ப புண்ணியமான பூமி. ஆனால் சீர்காழி கோயிலுக்கு வர பெரிய அளவில் மக்கள் வராங்க. பட் அங்கே ஒரு கழிப்பிட வசதி கிடையாது, நீர் வசதி கிடையாது. மக்கள் ரொம்ப தவிச்சு போய் நிற்கிறாங்க. இதை வந்து இந்த நகராட்சி இது வரைக்கும் திரும்பி பார்க்குதானே எனக்கு தெரியல. நான் நிறைய தடவை மனு கொடுத்துருக்கேன், மெசேஜ் அனுப்பியிருக்கேன். பட் எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு தெரியல. பட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் குப்பை. இப்போது ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக தான் ப்ராப்பராக குப்பை கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நகராட்சிங்கிறது வந்து எவ்வளோ, அதுவும் மெயினில் இருக்குது. நான்லாம் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப மெயின்லேயே இருக்கேன். அந்த பிளேஸே இப்படி இருக்குன்னா இன்னும் அவுட்டர் பிளேஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த ஊர் இன்னும் தூய்மையாக இருக்கணும். சரியான ஸ்கூல் செக்டார்ஸ் வந்து ஃபீஸ் செக்டார்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து இன்னும் விரிவுபடுத்தி கொடுக்கணும். மெடிக்கல் காலேஜ் கம்பல்சரி. இந்த 3 சட்டமன்ற தொகுதி சேர்த்து ஒரு மெடிக்கல் காலேஜுங்கிறது எங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படுது. இது என்னோட கோரிக்கை நான் வைக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்த மாவட்டம் பொதுவாகவே இங்கே வந்திருக்கிற நம்முடைய இந்த ஊடகத்தாருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். 21 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அதாவது சீதோஷ் நிலையில் வறண்ட மாவட்டங்களாக எதிர்காலத்தில் உருவாகக்கூடும் என்ற எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார்கள். அந்த மாவட்டத்திலே மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு மாவட்டமாக இருக்கிறது. ஆக இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற கிட்டத்தட்ட 120லிருந்து 156 ஏரிகள் இருக்கு. இந்த 156 ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும், நீர்நிலைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, நம்முடைய தரங்கம்பாடிக்கு மயிலாடுதுறையிலிருந்து இருப்பு பாதை, ரயில்வே இருப்பு பாதை போடப்பட வேண்டும். மூன்றாவது கருத்து, விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இருவழி தடங்களாக ரயில்வே பாதை மாற்றப்பட வேண்டும். இப்படி மாற்றும் போது எல்லா ரயில்களும் எல்லா ரயில் நிலையங்களிலும் நின்று செல்வதற்கு ஒரு வழி ஏற்படும். அதே போல இருக்கின்ற ரயில் நிலையங்கள் அத்தனையும் மேம்படுத்தப்பட வேண்டும். மயிலாடுதுறை ஜங்ஷன்ங்கிறதுனால அங்கே எல்லா எக்ஸிலேட்டர்லேருந்து எல்லா வசதியும் வைக்கிறாங்க. ஆனால் இங்கே குடிக்கிற தண்ணி கூட இல்லை நம்ம சீர்காழி ரயில்வே ஸ்டேஷனில். ஆக இந்த அனைத்து நிலையங்களும் மேம்படுத்தப்பட வேண்டும். அதே போல இங்கே பழையாறு மீன்பிடி துறைமுகம் இருக்கு, அது மேம்படுத்தப்பட வேண்டும். அருமையான வரலாற்று சிறப்புமிக்க இடம் பூம்புகார், அங்கே ஆழ்கடல் ஆராய்ச்சி மையம் ஒன்று துவக்கப்பட வேண்டும். இது நீண்ட நாள் கோரிக்கை. அதை போல என்னுடைய 50 ஆண்டு கால கனவு, கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக அணை கட்டுகிறார்கள், தண்ணீரை தேக்குகிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 2015 ஆரம்பித்த போராட்டம் 18 3 நாள் 2018 நாங்கள் பாலத்தை முற்றுகையிட போன போது 2 மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் வந்து அமர்ந்து கிட்டத்தட்ட 56 அதிகாரிகள் பேசிய ஒப்பந்தம். திருக்கழிப்பாலை அளக்குடிக்கு இடையிலே ஒரு வழிந்தோடும் அணை, அதே போல மாதிரிவேலூருக்கும் நலமுத்திற்கு இடையே ஒரு அணை. இப்படி அணைகளை கட்டி பேக்வாட்டர், அதாவது கடல் தண்ணீர் உள்ளே புகாதவாறு தடுக்க வேண்டும். 25 கிலோமீட்டர் போயிடுச்சு. அரியலூர் மாவட்டம் வரைக்கும் தண்ணி சொல்றாரு, கொள்ளிடத்துக்காரு தண்ணி இல்லைன்றாரு. கொள்ளிடத்துல ஆறு ஓடுது, அந்த தண்ணியை குடிக்க முடியாது, ஆடு மாடு கூட குடிக்காது. ஆக இவ்வளவு மோசமான ஒரு நிலையில நீர்நிலை பாதுகாப்பு இல்லை. அதை போல இவ்வளவு வசதிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய சீர்காழி நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஓடாத சாக்கடைகள், சாலை மறியல் செய்கின்ற மாடுகள், அதே போல துரத்துகின்ற நாய்கள், இத்தனை தொல்லைகளையும் கடந்து போக வேண்டிய ஒரு பயணி, 2 வீலர்காரன் பயணிக்கிறான், நடந்து போற குழந்தைகள், இதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்க. அவ்வளவு துர்நாற்றம். ஒரு பெரிய அளவுக்கு மேம்படுத்தப்படல. தரமற்ற சாலைகள் எல்லாமே இந்த 4 தாலுக்காவில் இந்த மாவட்டம் முழுக்கவே அமைத்திருக்கின்ற சின்ன சின்ன குறைகளை கூட எதிரே அடுத்து வருகின்ற நிர்வாகம், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் சத்தியமாக நல்லா செய்வாங்கிற நம்பிக்கையில வருகின்ற ஜனநாயக தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். கடமடை பகுதியான சீர்காழி சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த புதிய தலைமுறை இங்கே உள்ள தன்னார்வலர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அரசானது சீர்காழி பகுதியில் மிகப்பெரிய கட்டமைப்போடு ஒரு மருத்துவமனை நிறுவி இருக்கிறது மத்திய அரசினுடைய உதவியோடு. ஆனால் அங்கு
திறமிக்க மருத்துவர்கள் இல்லை, வேலையாட்கள் இல்லை, செவிலியர்கள் பற்றாக்குறை. நல்ல கட்டமைப்பு, ஒரு தனியார் மருத்துவமனை போல இயங்கும் அந்த கட்டமைப்புக்கு இந்த அரசானது உடனடியாக நல்ல மருத்துவர்களை நியமிக்க வேண்டும், செவிலியர்களை நியமிக்க வேண்டும், பணியாளர்கள் வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் அவ்வளவு கட்டமைப்பில் சுகாதாரம் மிக மிக கேவலமாக இருக்கிறது. அந்த சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டுமென்றால் அதற்கு உள்ள ஊழியர்கள் அதிகமாக வேண்டும். நாங்களும் பல முறை அரசுக்கு சொல்லியிருக்கிறோம், மாவட்ட ஆட்சியரை அணுகி சொல்லியிருக்கிறோம். அதே போல் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா போதை தலைக்கேறி இருக்கிறது, போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அரசு அதை மாணவர்களை காக்க வேண்டும் என்றால் போதையை ஒழித்தே ஆக வேண்டும். மாணவர்களுடைய எதிர்காலம்தான் நம் நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு உடனடியாக சீர்காழி மருத்துவமனைக்கு உடனடியாக டாக்டர், செவிலியர்கள், பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று பணியோடு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் 91% கல்வி அறிவு கொண்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இதுவரைக்கும் ஒரு அரசு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். 91% வேலையில் கல்வி அறிவு கொண்ட இந்த இடத்துல படிக்கிறவங்க அத்தனை பேருமே அடுத்த தலைமுறை இந்த சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை தேடி வெளியில் போயிடுறாங்க. ஒரு அரசு கல்லூரிக்கான இன்ஜினியரிங் கல்லூரிக்கான இடவசதி புத்தூரில் ஒரு 60 ஏக்கர் மேலே இடத்தோடு இருக்குது. அந்த இடத்துல ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ஒரு நீண்ட நெடிய ஒரு பாலிடெக்னிக் இருக்குது. அந்த இடத்துல வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துகிட்டு வரணும். சீர்காழி சட்டமன்ற தொகுதியானது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வரக்கூடியது. பல்வேறு நிறுவனங்கள் இங்கே ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் உணவு சார்ந்த சில நிறுவனங்களும் வேளாண் சார்ந்த நிறுவனங்களையும் இங்கே ஆரம்பித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். பல்வேறு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி அங்குமிங்கும் அலைய வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்போ இது சார்ந்த நிறுவனங்கள் இங்கே ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையும். அதே போல் இந்த சீர்காழி நகர்ப்பகுதியில் ஒரு அரசு பள்ளி இருக்கிறது. அந்த அரசு பள்ளியில் ரொம்ப இடநெருக்கடியோட மாணவர்கள் அங்கே பயின்றுட்டு இருக்கிறாங்க. மேல்நிலை பள்ளி அது. அந்த பள்ளியில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை கொடுத்துட்ருக்குறோம், அந்த பள்ளியை விரிவாக்கம் செய்யுங்க, சரி பண்ணுங்கன்னு. கழிப்பிட வசதி கூட இல்லாமல் பெண் பிள்ளைகள் அங்கே அவஸ்தைப்படுறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதற்கான ஒரு தீர்வை அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ஓகே, ஜனநாயக திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மயிலாடுதுறை மாவட்ட மக்கள்லாம் தங்களோட கோரிக்கைகளை முன் வச்சாங்க. உங்கள் கோரிக்கைக்கு நன்றி.